தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆலயத்தை குறித்ததான காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பைபிளில் வார்த்தை வசனம் வரும்போது நீங்கள் அதை பார்க்கணும். அதனால தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்த சும்மா பார்க்கல, நோக்கி பார்க்கணும். வசனத்தை அப்படியே மேட்டோபாட்டல் இல்லை, அந்த ஆளை அதை எதற்காக இந்த வசனத்தை இங்கே சொல்லுகிறார், எதற்காக இது குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறதை நாம் நோக்கி பார்த்தோம். எங்கள் கைகளினாலே தொட்டதுமான ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை. அப்படின்னா என்ன? வேர்ட் ஆஃப் லைஃப். நம்ம லைஃப் இந்த வேர்டுக்குள்ளதான் இருக்குது. நம்ம வாழ்க்கையே, சிறு பிள்ளைங்களே, வாலிப பிள்ளைங்களே, யாராலும் சரி, வயதானவங்க யாரா இருந்தாலும் நமக்குடைய வாழ்க்கை எங்க இருக்கு? வேர்ட் ஆஃப் லைஃப். நம்முடைய வாழ்க்கை இந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்கு, வசனத்துக்குள்ளதான் இருக்குது. அதுதான் அதை நோக்கி பார்த்தது, நாங்கள் தொட்டதுமான. தொட்டதுன்னு இங்கே பைபிள். அவன் யார் எழுதுறா? யோவான். இந்த புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 13 நிருபங்களை எழுதினதான பவுல் அப்போஸ்தலர். அடுத்து 2வது அதிக நிருபங்களை எழுதினவர் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம். அதுதான் ஆரம்பத்தில் அவன் சொல்லுவான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, ஆதியிலே தேவன் அவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிட்டு, உண்டானது ஒன்றும் அவரால் ஆகாமல் உண்டாகும். அந்த வார்த்தை யாரு? கிறிஸ்து. வார்த்தை யாரு? இயேசு. அந்த வார்த்தையை அவ என்ன தொட்டு பார்த்திருக்கான், நம்ம தொட்டு பார்க்கல. யோவான் தொட்டு பார்த்திருக்கான். யோவான் அவ என்ன இயேசுவின் மார்பிலை சாய்ந்தவர். அப்படின்னா என்ன? அவன் என்ன பண்ணிக்கான்? அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான், கடைசியாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அது விசேஷம். எல்லா புக்குகளிலும் ரொம்ப முக்கியமானது அது, ஒரு தனி விசேஷம். அதுதான் இனி நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கிறது தான் அந்த யோவானுக்கு தான் தேவன் வெளிப்படுத்தினார். உண்மையிலே எல்லாருமே வந்த சீஷர்கள் அத்தனைமே இரத்த சாட்சியினால் மரித்தவர்கள். இவ ஒரு ஆளு தான், யோவான் மாத்திரம்தான் வயதாகி அவன் வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய ஜீவனை விட்டவர். இந்த யோவான் மாத்திரமே பத்மு தீவிலே அடைக்கப்பட்டு, மீது எல்லாம் இரத்த சாட்சி. பேதுரு எல்லாம் தலைகளாக அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இந்த யோவான் சொல்றா ஆதியிலே. அதைத்தான் அந்த ஆதியிலே என்பதை இந்த யோவான் தான் அதிகமாக சொல்லுவார். அப்பனா என்ன? நான் நோக்கி பார்த்தது வேர்ட் ஆஃப் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் எங்க இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிறது. உலகப்பிரமான தகப்பன் இருக்கலாம், உறவினர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அவர்கள் எல்லாம் ஓரளவு சும்மா சப்போர்ட்டிங் தான். ஆனா நம்முடைய ஜீவன், நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்குது? இங்க தான் இருக்குது. அதான் வேர்ட் ஆஃப் லைஃப். அந்த ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களிடத்தில் நாங்கள் பேசுகிறோம். அவன் அழகா சொல்றான், பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? அந்த இயேசுவானவரை கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு. யோவான் எழுதின சுவிசேஷன் ஒத்தப்படைய சொன்னாலும் பேசுகிறது நாங்கள் அல்ல, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவன் தனிப்பட்ட முறையில் பேசல. இயேசுவானவருடைய வார்த்தையை கொண்டு இயேசுவை என்னென்ன சொன்னாரோ அதை நினைத்து, ஆவியானவர் எதையெல்லாம் உந்தப்பட்டு சொன்னாரோ ஆவியானவர் அதைத்தான் எழுதுகிறார். அப்பனா என்ன? தனிப்பட்ட எந்த மனுஷனும் தன்னுடைய வார்த்தை எழுதல. ஆவியானவர் எதை சொல்ல சொன்னாரோ அது மாத்திரம்தான் இது எங்கிறது அனுப்பப்பட்டது.
ஆராதனை. இந்த நாளில் ஆராதனைக்கு நீங்களும் நானும் எதற்காக வருகிறோம்? நாம் ஆசீர்வதிக்கப்பட வேணும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய புருஷன் மனைவி ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும், எனக்கு சந்தோஷ சமாதானம் கிடைக்கணும், நமக்கு இதில் இக்கட்டு எல்லாம் மாறணும், அதை ஆண்டவர் தரணும் என்று தான் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாரும் வர்றாங்க. உண்மை. நீங்களும் தான், நானும் அப்படித்தான். ஆத்தர் விரும்புகிறார், உண்மைதான், இல்லை என்று சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஆண்டவர் பிரியம் தான். ஆனால் அவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதற்கு நான் ரெடி, நீ ரெடியா இல்லை, நீ தகுதியா. ஆனால் உலகத்தார் என்ன சொல்லுவான்? நீ ரெடியா, நான் ரெடியா. அதெல்லாம் இல்லை. நான் ரெடி, நீ தகுதியா. தகுதி உள்ளவனுக்கு தான் ஆராதனை. இந்த நாட்களில் நீங்கள் தேவனை நல்லா உயர்த்தியிருக்கலாம், கனப்படுத்தி இருக்கலாம், எல்லாம் நீங்கள் உயர்த்திருக்கலாம், காணிக்க கொடுத்திருக்கலாம், எல்லாம் நல்லது தான். ஆண்டவர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார் சபையில். அந்த ஒழுங்கு கிரமமாக சபை நடக்கிறது. அந்த ஒழுங்கு கிரமப்படி நடத்துறதுக்கு தான் ஊழியக்காரர் குடும்பம், அவ்வளோதான். ஆனால் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நாம் கனப்படுத்துகிறோம்? ஆண்டவர் சொன்ன இந்த ஆராதனை எல்லாவற்றிலும் 138 சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். யாரெல்லாம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அதுக்காக ஆராதனை பாட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க, தப்பா. இன்னைக்கு எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நிறையா வருது. குடும்பத்தில் பார்த்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வெளியில் வந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், திரும்பி எல்லாம். அதில் ஆராதனை அவசியம், முக்கியம், அதெல்லாம் ஒழுங்கு. ஆனால் ஆண்டவரே சொல்லுகிறார் 138 சங்கீதத்தில், சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் உடைய வார்த்தையை எவ்வளவாய் மகிமை. அந்த வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்தீங்க? முக்கியம் கொடுத்துக்கிறீங்க. அப்பனா ஆராதனைக்கு ஏன் வருகிறோம் என்பதற்காக நிறைய ஆண்டவர் எத்தனையோ வாக்கு தத்தங்களை வருஷம் பூரா கொடுக்குறான். இந்த மீகா வாசிங்கள, இந்த மீகாவுக்கு அடுத்த புஸ்தகத்தில் இருக்கிறது தான் நீங்கள் எழுதிப்பட்டிருக்கிற நாகும் வசனம். கட்டுகளை அறுப்பேங்கிறது என்னது? மீகாவுக்கு அடுத்த என்னதான் வரும். மீகா எழுதின சுவிசேஷம், அந்த மீகா எழுதின அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். திரளான ஜாதிகள் புறப்பட்டு, நம்முடைய ஆலயம் எப்படிப்பட்டதான ஆலயம்? ஆலயம் என்று சொன்னால் தேவனை கூடி நீங்களும் நானும் பார்க்க ஒரு கட்டடம் அல்ல, கூடி இருக்கிறான அந்த கட்டடம் அல்ல, அந்த இடம் அல்ல, நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபினுடைய, இது யாருடைய ஆலயமா? கர்த்தருடைய பர்வதம் என்று சொன்னவ யாரு? ஆபிரகாம். ஈசாக்கை பலியிடும்படி போடும்போது சொன்னா எல்லாம் பலி இருக்கு, அது எங்கே ஆடு எங்கேன்னு கேட்கும் போது கர்த்தருடைய கர்த்தரத்தின் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாமினுடைய ஆலயத்துக்கும் யாக்கோபுடைய ஆலயத்துக்கும் நீங்க என்ன செய்றீங்க? யாக்கோபுடைய ஆலயத்துக்கு நம்ம வருகிறோம். அப்படின்னா என்ன? ஆபிரகாம் அந்த கர்த்தருடைய பர்வதம் பார்க்கப்படும் என்று சொன்னாரு, அதுபடி தேவன் என்ன செய்தார்? உதவி செய்தார். அதே போல யாக்கோபு எத்தனா இருந்தவன், இரவு முழுது போராடி என்ன செய்தான்? ஆசீர்வாதத்தை பெற்றான். ஈசாக்கள் இந்த 2 பேர் ஏன் சொல்லப்பட்டு இருக்கிறது? ஆலயம் 2 பேரும் பெயர் மாற்றப்பட்டவர்கள். 2 பேர் என்ன பேரு? பெயர் மாற்றப்பட்டவர்கள். ஆபிராமுடைய முதல் பெயர் என்ன? முன்ன பெயர் ஆபிராம் என்பதை கர்த்தர் ஆபிரகாம் என்று மாற்றினார். யாக்கோபு என்பவனை கர்த்தர் என்ன மாற்றினாரு? இஸ்ரவேல். யாக்கோபினுடைய ஆலயம், ஆபிரகாமினுடைய ஆலயம். அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யல? தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை, என் வழியை உங்ககிட்ட நான் சொல்லல, ஊழியக்காரங்களுடைய சொந்த காரியங்கள் உங்ககிட்ட சொல்லல, அவருடைய வழியை போதிப்பார். நாம் அவருடைய
இங்கே கேட்குறவங்க நீங்கள் வழியணும், அதன்படி நடக்கணும். அதுதான் நாம் அவர் வழியிலே நடப்போம். அது சொன்ன ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் பெறப்படும். அப்போனா தேவனுடைய ஆலயத்துக்கு என்று சொன்னீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு எப்படி வரணும், எந்த விசுவாசத்தோடு வரணும், எந்த நம்பிக்கையோடு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் மேக்ஸில் போட்டிங்கன்னா ஃபார்முலா இருக்கணும். நீங்கள் ஃபார்முலாவை போட்டு அந்த ஃபார்முலா படி கரெக்டாக போட்டிங்கன்னா தான் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைக்கும். ஃபார்முலாவில் ஏதாவது கோளாறு போச்சுன்னா என்ன கிடைக்காது? ஆன்சர் கிடைக்காது. தேவன் ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு ஒழுங்கை தேவன் என்ன செய்தார்? உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். ஆலயம் ஒழுங்கு என்றால் எப்படி? தேவனுடைய ஆலயத்துக்கு, ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறதான் நீங்களும் நானும் வருகிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பு வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். கர்த்தரை ஆராதித்தா துதித்தா அது எல்லாம் நல்லது, ஓகே. ஆனால் ஆண்டவர் ஒரு ஒழுங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன விசுவாசம்? அந்த ஆலயத்துக்கு வருவாங்க எப்படி? 122வது சங்கீதம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் என்ன செய்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன். நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும். எப்படி அவன் மகிழ்ச்சி கிடைப்பான் என்பதை அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். எருசலேம் இசை வினைப்பான என்னமா நகரமாய் கட்டப்பட்டு இருக்கிறது. இசை வினைப்பான நகரம், காம்பேக்டட். அப்படி என்றா என்னன்னா உடன்படிக்கை. என்னது? உடன்படிக்கை. இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிறவங்க மாசக்கணக்காக வருஷக்கணக்காக எத்தனையோ வருடங்கள் வந்து ஞானஸ்நானம் எடுக்காதவங்க, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. எதையாவது ஒரு என்ன காரணம் சொல்லலாம். ஆனால் அப்போ சொல்லல அழகா அவர் சொல்லுதா, தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாய் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். யார் யாரு கேடுனா தேவனுடைய ஆலோசனையை என்ன செய்யக்கூடாது? தள்ளுனா நமக்கு கேடுதான். இப்ப ஆலயத்துக்கு வருவர்கள் அந்த புதிய உடன்படிக்கை ஆகிய இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் கல்யாணத்தில் உடன்படிக்கை பண்றாங்க, உடன்படிக்கை பண்ணி அதை உடைச்சி எடுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த உடன்படிக்கைனா கூட அதை உடைக்கிறீங்க. ஆனா ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணுகிறது இரத்தத்தோடு பண்ணுகிறீர்கள், சும்மா இல்ல. ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் எந்த ஒரு அப்போஸ்தலனும் ஊழியக்காரனும் இரத்த சிந்தல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்ட சபை. எத்தனை பேர் ஆமைங்கிறீங்க? நாம் எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம்? அந்த உடன்படிக்கை நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, இந்த அளவு காத்திருக்கிறீங்களா? அந்த உடன்படிக்கையில் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் உடன்படிக்கை. எத்தனையோ பேர்கள் ஞானஸ்தானம் எடுத்து நிறைய நான் பார்க்கிறேன், குடும்பத்தில் கூட பார்த்துருக்கிறேன், பின்வாங்கி போனவர்கள் இருக்கிறார்கள், மறுதளித்தவர்கள் இருக்கிறார்கள். பின்வாங்கி போனாங்க, மறுதளித்தும் போனவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கானா? நிச்சயம் இருக்காது. அது நிச்சயமா அந்த வேதத்தின்படி இருக்காது. நம்ம வந்து சபிக்கலாம், நம்ம ஒன்றும் இல்லை, வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டு சொன்ன நீ வேதத்தை மறந்தான் அவன் பிள்ளைகளை. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் போது எடுக்கிறான் பாவத்துக்கு மரித்து நீதிக்குனா அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு, இயேசுவுக்காக நான் பிழைப்பேன், எனக்குள்ளதான அத்தனையும் ஆன்னு சொல்றான். அதுக்குத்தான் பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்லுவாரு, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதான் வேர்ட் ஆஃப் லைஃப். இந்த வார்த்தையை விட்டா என் லைஃப் இல்லை, என் குடும்பம் இல்லை, என் பிள்ளைகள் இல்லை. அவர் தான் என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ண. அப்ப நான் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை என்னன்னா பின்வாங்கிடக்கூடாது. எப்படின்னா ஓசியால சொல்லப்பட்டிருக்கிறது 2:19 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 2:19 ஆண்டவர் நம்ம எப்படி தெரிந்திருக்கார் என்று சொன்னா, சாதாரண விவாகம் அல்ல, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை. இன்றைக்கு நீங்களும் நானும் என் மனைவியை பண்ணது மாமிசத்தை படி பெறாதான விவாகம்.
ஆனா ஆவிக்குரிய விவாகம் ஒன்று நடக்க போகுது தெரியுமா? மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாக சபையை கர்த்தர் என்ன செய்ய போறார்? அது என்ன விவாகம்? என்ன விவாகம்? நித்திய விவாகத்துக்கென்று. இதான் அவர் வருகைக்கு ஆயத்தம். அந்த வருகைக்கு நித்திய விவாகம்னா என்று சொல்ல பாருங்க, எவர் எங்கே கூடயே வச்சுக்க போறார். அதுதான யோவான் 14 சொன்னா, தேவனிடத்தை என்ன செய்யுங்க? விசுவாசமார்கள், என்னிடத்தில் சாருங்க, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னோடு கூட வைத்து கொள்ளும்படியாய். அப்பனா பாருங்க, நித்திய விவாதம். அப்பனா ஞானஸ்தானம் எடுக்கிறது என்னைக்குன்னா, ஆண்டவரோட பண்ணுகிற நித்திய உடன்படிக்கை. உங்களுடைய பாவத்தை நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்துல, நான் என்ன தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் ரத்தம் சிந்தினாரே. இந்த ரத்தத்தை மீறி நான் எங்க போவேன்? அப்படி உடன்படிக்கை பண்ணி எடுக்கிறீங்களா? அப்படி பண்ண அந்த ஜெபம் போவேன், கண்டிப்பா அது முன்னேறும். அதுக்கு தான் வெளிப்படுத்த விஷயம் சொல்லியிருக்கு, ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டாய். ஆதியில் அன்பு கொண்டதான் அட்டை. ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் லவ். மொத ஆண்டவர்கிட்ட என்ன லவ்? வேற லவ் எல்லாம் வெளியில் உள்ளதை பார்த்து யோசிச்சிடாதீங்க. ஆண்டவர் சொல்ல ஃபர்ஸ்ட் லவ். அந்த லவ் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? அதான் ஆதியில் கொண்ட அன்புங்கிறது இங்கிலீஷ்ல படிக்கும்போது ஃபர்ஸ்ட் லவ். இன்னைக்கு நான் ஆண்டவரை ஃபர்ஸ்ட், ஆண்டவரை எவ்வளோ வந்து உண்மையிலே ஆண்டவரை நான் நேசிச்சனோ, ஆண்டவரை லவ் பண்ணனோ, அதை விட இன்னைக்கு நான் அதிக குறையா இல்லைன்னு நிச்சயமா சொல்ல முடியும். நீங்களும் நானும் சொல்ல. எத்தனை பேர் ஆமைங்கிறீங்க? ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய். என்னுடையதான வேத வாசிப்பும் ஜெபமும் கூடிக்கிட்டு தான் போகுது. அதுதான் உண்மையானது. அதைத்தான் ஆண்டவர் சொல்ல 7 சபைகளுக்கு சொல்றது என்ன சொன்னா, குறையத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சபை 7 சபையும் குறை இதுதான். ஆனால் அந்த குறையை சரி பண்ணுவதற்கு தான் அந்த ஆண்டவர் அந்த 7 சபை 7 பொன்குத்துள்ளே உலாவுகிறதான அந்த தேவன் உங்கள் குறையும் எங்க குறையும் இப்படி சொல்லப்படும் போது தேவனுடைய வார்த்தை அதை பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியானவர். அதான் எரேமியா 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. அப்படின்னா the word of the Lord came to me. அப்பனா என்ன? அந்த வார்த்தை எங்களுக்குள்ள உண்டாகும்படியா, இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுகிற எந்த ஊழியக்காரனோ அது உருவாகும்படியா நாங்க தேவ சமூகத்தில் இரவும் பகலும் காத்திருந்து வேதத்தை தியானித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அங்க உண்டாகவில்லைன்னா இங்க வெளி வராது. அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஒரு நாள்ல நானும் கணக்குடைய நீங்கள் என்ன செய்யணும்? ஊழியக்காரனுடையதான பிரச்சனை என்னன்னா ரெண்டு பிரச்சனை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்றதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுக்கிறார், எந்த வார்த்தையை பேசுகிறார் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் உண்டாகும். அந்த வார்த்தை உருவாகும் பொழுது, அது உண்டாகும் பொழுது காத்திருக்கணும், தியானிக்கணும். நம்பர் 1, அவர் பேசாம நம்ம வெளியில பேச முடியாது. அவர் உணர்த்தாம நான் என்ன செய்யுது? உணர்த்த முடியாது. செகண்ட், ஆனது 7வது அதிகாரத்தில் மலை பிரசங்கத்திலே இயேசு சொன்னாரு, எவன் பிரசங்க பண்ணல கை கொண்டு போதிக்கிறானோ. இந்த பிரசங்கம் வந்து என்னன்னா பண்றது, எப்படி போதிக்கணும்னா ஆண்டவர் உணர்த்திட்டாரு, பேசிட்டார், ஓகே. ஆனா இதை நான் எப்படி பண்ணணும்? கை கொண்டு தான் உங்களுக்கு போதிக்கணும். சொல்றது பண்ணி செய்யணும் இல்லை, அதன்படி நடக்கணும் என்று உண்மையில நம்மளோட இருக்கிறவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு எதிர்பார்ப்பார்? அதுதான் நித்திய விவாகத்துக்கு. அப்படின்னா ஞானஸ்தானம்னா என்ன பாருங்க, எந்த அந்த ஞானஸ்தானத்தை அந்த உடன்படிக்கை எந்த அளவுக்கு நான் காத்துக்கொண்டோம். இயேசுவுக்காக வாழுகிறோம்னு சொன்னா அப்படி வசனத்துக்காக வாழுகிறோம்னு சொல்லுங்க. எந்த இடத்துல வசனம்னு வருதோ அந்த இடத்துல இயேசு போடுங்க, எந்த இடத்துல இயேசு வருதோ அந்த இடத்துல வசனமும் போட்டு வாசிங்க. அந்த வசனத்துக்காகத்தான் நான் வாழும். அடுத்து, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போதும். எதற்காக நீங்க இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணீங்க? நல்லதுதான்.
நல்லா ஒர்ஷிப் பண்ணீங்க, பாடுனீங்க, கர்த்தரை உணர்த்துனீங்க, கர்த்தருக்கென்று கொடுத்தீங்க, ஓகே, எல்லாம் நல்லது தான். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த சபையில் ஆராதனையில் அடுத்து என்ன, ஆராதிக்க மாத்திரமல்ல, துதிக்க மாத்திரமல்ல, உயர்த்த மாத்திரமல்ல, கொடுக்க மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு சாட்சியாக என்னது சேடு, தேவனுடையதான சாசனம், தேவனுடைய விதி, தேவனுடைய கட்டளை, அது எங்கே வெளிப்படுகிறது? ஆலயத்தில் தான். ஆண்டவர் அதைத்தான் வைத்திருக்கிறார். அப்படின்னா இஸ்ரவேலுக்கு சாட்சி. அப்படின்னா கர்த்தர் என்னோட கூட பேசணும், ஆண்டவரே நீர் என்னோட பேசணும் என்று நாங்கள் ஊழியக்காரர்கள் மாத்திரம் ஜெபிக்கிறது அல்ல, நீங்களும் ஆண்டவரே என்னோட கூட பேசும், என்னோட கூட இடைப்படும், என்னை உணர்த்தும், என்ன செய்யும், எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தாரும் என்று நீங்களும் ஜெபத்தோட வரணும். இந்த 122 சங்கீதத்தை இனிமேல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிச்சு வாங்க. ரொம்ப ஒன்றும் இல்லை, எத்தனை ஆராதனை வந்தாலும் நீங்கள் வாசிங்க, ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆராதனைக்கு வருகிறது ஆசீர்வாதத்துக்கு தான், இல்லை என்று சொல்லலை. எல்லாம் ஆமாம், நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த பிரச்சனை ஆகணும், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் கொடுத்த கட்டளை இங்கு தான் வெளிப்படும். இப்போ நாங்கள் பேசுகிறது தேவனுடைய கட்டளை. ஆண்டவர் அதான் மோசையில் விட வைக்கும்போது நீ எல்லாம் ஒரு கற்பனையை வந்து எழுதி கொண்டு என்ன செய்தாரு, மேலே 40 நாள் உபாசமா உனக்கு நான் என்ன செய்கிறேன், 10 கட்டளை நான் உனக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். ஏன்னா இந்த கட்டளை, இந்த வார்த்தை வசனம் இல்லைன்னா நீங்களும் நானும் வாழ முடியாது. அவன் மனம் போன போக்கில் போவான், அவன் உள்ள என்னென்ன பேசுனா நான் செஞ்சதுதான் சரி. இன்னைக்கு எதுவுமே அப்படித்தான், நான் செஞ்சதான் சரின்னு நிறைய பேர் சொல்லக்கூடாது. ஆண்டவர் உணர்த்தும் போது யார் சொல்லலாம், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சில இதில் கரெக்டாக இருக்கலாம், சில சமயம் என்ன இல்லை ஒத்துக்கிற இணங்குதல் இருக்கணும். இல்லை நான் சொன்னது தான், நான் இப்போ என்ன சொல்லுவாங்களே, நான் பிடிச்ச முயலுக்கு தான் இப்படிப்பட்டவங்க, அது தேவனுடைய கட்டளைக்குள்ளே நீங்கள் வரலை. தேவனுடைய வார்த்தை வசனம் என்ன சொல்லுகிறது, அதான். அப்பனா என்ன, அந்த இஸ்ரவேலுக்கு சாட்சியா கர்த்தருடைய வார்த்தை வசிய ஆண்டவர் நம்மளோட கூட பேச போறாரு என்று சொல்லி அவன் என்ன செய்வான், கர்த்தர் நமக்கு எத்தனையோ கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், 1 2 இல்லை, அதெல்லாம் விசாரிச்சா நிறையா இருக்கு. ஆண்டவர் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய, அப்பனா கோபம் வரும், ஆனால் கோபம் நிமித்தம் என்ன செய்யக்கூடாது, பாவம் வந்துடக்கூடாது, கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் மனம் திரும்பதில்லைன்னு அர்த்தம். எனக்கு இருந்தாலும் உள்ளே இருந்து அந்த இருந்தது ஏதோ பொறுத்து பார்த்தேன், கிடைக்கவே இல்லை, வார்த்தையை என்ன செஞ்சேன் விட்டேன், பொறுத்து பார்த்தேன் கையை என்ன செஞ்சேன் நீட்டி. ஆண்டவருடைய கட்டளை அங்கே தான் வெளிப்படும். அதனால் கட்டளை நிறையா இருக்குது, அதை நான் விளக்கமாக சொல்ல முடியாது. அடுத்து அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய என்ன கிடக்கும், நியாயசானங்கள் என்ன செய்யப்படுமா, நியாயசானங்கள் வைக்கப்பட்டு இருக்குது சபையில். அடுத்து என்ன வச்சிருக்கு, ஆண்டவருடைய கட்டளை வச்சிருக்கு, உடன்படிக்கை வைத்திருக்குது. அடுத்து என்ன வச்சிருக்காருன்னா, ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தீர்ப்பை கத்தரிங்க தான் வச்சிருக்கிறார். வாசிங்க 1 பேதுரு 4:17 வாசிங்க, 1 பேதுரு 4:17 சீக்கிரம் வாசிங்க, வசனத்தை வாசிங்க, அதை பாருங்க, கண்டிப்பாக கண்ணால் பாருங்க. நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டு பார்த்ததும் அந்த வசனத்தை அவ்வளோ தூரம் எழுதுறான், நம்ம திருப்பி பார்க்க கூட மாட்டேங்கிறோம், கண்ணுட்டு கூட பார்க்கறதுக்கு நமக்கு என்னது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வாசிங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்கும் காலம். ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு இங்கே தாங்க இருக்கு, ஆண்டவருடைய இந்த வார்த்தையில தான் இருக்கு. பரலோகத்தில் வந்து ஜட்ஜ்மெண்ட்ன்றது ஒன்றும் கிடையவே இல்லை. எல்லாம் ஏன் சொன்னா, நான் கொடுத்ததான இந்த வசனத்தை கொண்டே, நான் சொல்லிய வசனங்களே உங்களை சொல்லுங்களேன், நான் சொல்லிய வசனங்களே உங்களை, இந்த சபையில வசன நியாயம் உங்களை என்னையும் நான் தான் தேக்கப்போகுது. எந்த அளவுக்கு நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தேன், குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருந்தேன், சமுதாயத்தில் எப்படி இருந்தேன், அத்தனைக்கு நானும் நீங்களும் அது எல்லாம் நாம் கணக்கு ஒப்புவிக்கிற காலம், தீர்ப்பு வழங்கக்கூடிய காலம் ஒன்று வருகிறது. அது எங்கே, இங்கே தான். அப்பனா என்ன, உடன்படிக்கை மாத்திரம் அல்ல, தேவனுடைய விதி சாசனம் மாத்திரம் அல்ல, ஆண்டவருடையதான நியாய தீர்ப்பு இங்கே இருக்குதே, அதுக்காகவாவது நான் வரணும். அவருடைய நியாய தீர்ப்பை நான் அறிந்து கொள்ள வேண்டுமே. நியாய தீர்ப்பு நீங்களும் நானும் சும்மா இல்லைங்க, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவருடைய சமயத்தில் நாம் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள பிறகு சொல்லுகிறது, நான் பாவம் மற
நான் என்னது சுத்தமான என்னுடைய இருதயம் சுத்தமான பாவமர கழுதப்பட்டேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? ஒருவனும் கிடையாது. இப்ப நான் எல்லாம் என்ன பாவமும் என் மேல இல்லை என்று நான் சொல்ல முடியாது. என் இருதயம் எல்லாம் கழுவப்பட்டது என்று நான் சொல்ல முடியாது. எனக்குள்ளும் சில பிரச்சனைகள், வீக்னஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் ப்ராசஸ் ஆகணும். அவருடைய வருகைக்குள்ள நம்ம என்ன ஆகணும்? நீங்களும் நானும் அவருடைய வருகையின் போது எக்கால சத்தம் அவர் தொலைக்கும் போது நாம் வருகையில் போதுக்கு அந்த நியாய தீர்ப்பு இங்கே தான் இருக்கு. அப்பனா ஆலயத்துக்கு ஏன் வருகிறோம் என்பதை நீ ஆண்டவரை ஏதோ துதிச்சுட்டு பாடிட்டு காணிக்க கொடுத்துட்டு வசனம் கேட்டு அல்ல, உடன்படிக்கை பண்ணதில்லை. அவருடைய விதி இந்த விதி கட்டளையை தான் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பண்ணுறோம். எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் நடக்கணும், எப்படியெல்லாம் சிந்திக்கணும், உன்னுடைய கண் பார்வை எப்படி இருக்கணும், எல்லாம் கட்டளை தான். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். உன் கண் சரீரம், அந்த கண், ஏன்னா நான் சரீரத்தின் விளக்கு கண். இந்த சரீரம் ஒரு அந்த கண்ணு கெட்டதா இருந்ததா எல்லாமே கெட்டு போயிடும். ஆண்டவர் அப்படின்னா கண்ணுக்கு எவ்வளவு, அதான் இச்சையோடு பார்க்கிற எவனோ நம்முடைய இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. பழைய ஏற்பாடோட புதிய ஏற்பாடு தீவிரங்க. இயேசுடைய வாழ்க்கை பயங்கர பரிசுத்தம். பழைய ஏற்பாடுல கண்ணுக்கு கண் பல்லு பல்லு, ஆனா புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. ஏன்னா நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவை. இப்ப நான் என்ன சிந்திச்சிருக்கேன், என்ன பண்ண என்பது என்னுடைய வீட்டுக்கு, என் மனைவிக்கு தெரியாது, உறவுக்கு தெரியாது, எல்லாம் தெரியும். ஆனா கர்த்தர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். அவளை குறித்து நான் என்ன தீய நோக்கம் வச்சிருக்கேனா, நல்ல நோக்கம் வச்சிருக்கேனா? அப்படின்னா என்ன, கட்டளை வெளிப்படுறது மாத்திரமல்ல, நியாயத்தீர்ப்பு அழுது மாத்திரமல்ல, இதெல்லாம் கட்டளை. அடுத்து நியாயத்தீர்ப்பு. நியாய தீர்ப்புக்கு நம்ம பயங்கணும். ஆண்டவர் அதான் சொல்றா, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே. ஒவ்வொரு வசனம் நடங்கணுங்க. சிறு பிள்ளையா இருந்தாலும், படிக்கிற பிள்ளையா இருந்தாலும், வாலிப பிள்ளையா இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும், யாரா இருந்தாலும், அவருடைய வார்த்தை நம்மளை புடமிட்டு பார்க்கிறது. அதை புடமிட்டு அதில் நான் தப்பு. அதுக்காக எல்லாரும் கண்ட 100க்கு 100 எந்த ஊழியக்காரனாலும் சரி, எந்த விசுவாசியானாலும் சொல்ல முடியாது. ஆண்டோடைய வருகை மட்டும் இந்த சரீரத்தை இருக்க மட்டும் சிலத்தில் வரும் கரெக்ட். ஆனால் இந்த வார்த்தை வசனங்கள் நம்முடைய குத்தும் போது நம்ம என்ன செய்யணும், அது நம்ம விலகி வரணும். அதான் நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளி விட்டு நான் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வசனத்தை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். என்ன வைத்து வைத்தாளா? வைத்து, உன்னுடைய வசனத்தை என் இருதயத்திலே வைத்தேன். அவ்வளவுதான், போதும். ஏன் வைத்து வைத்தேன்னு சொல்றாரு தெரியுமா? வைத்து வைக்கல, மறைச்சு வச்சிருக்கேன். அந்த வசனம் உள்ள அந்த வார்த்தை இருந்ததுனாலதான் யோசேப்பு உதறி தள்ளிட்டு ஓடுனான். இந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். இங்க கேட்கிற வார்த்தை அப்படி போறது அல்ல, உங்களோட அது சம்பாசிக்கணும். அந்த எம்மாவூர் சீசன் போகும்போது ஆண்டவர் சமாத்தார அவர் விலைக்கு காட்டும் போது என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு இளையம் கொழுந்து விட்டு எரியணுங்க. அது எரிய வைக்கிறதுக்கு தான் நாங்கள் சபை. அது எரிஞ்சுக்கிட்டே அப்படியே போகணும், அணைஞ்சிடக்கூடாது. அதுதான் அதான். அப்படின்னா நியாயஸ்தானங்கள் வைக்கப்பட்டு இருக்குது. அடுத்து எருசலேமின் சமாதானம் சபை என்பது அடுத்து இன்னொன்றை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இது எருசலேம் என்பது, சியோன் என்பது தேவனுடைய சபை. தேவனுடைய சபை நாம் நமக்காக மாத்திரம், நம் குடும்பத்துக்காக மாத்திரம், நம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஜெபிக்கிறதல்ல. சபை மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறதுக்காகத்தான், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக. எல்லாம் வந்து நிறையா அவனுடைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க, பாடுகளில் இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கா அவர்களுக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்லுங்க, ஒருவருக்காய் ஒருவர் என்ன செய்வீங்க, ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னித்து, ஒருவருக்கொருவர் என்ன செய்து ஜெபித்து, இப்படி ஒருவருக்கொருவர் என்னது ஐக்கியம். அப்பனா என்ன, நான் சபைக்கு வருகிறது நான் மட்டும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அல்ல, சபையில் உள்ளவங்களுக்காகவும். அவங்க எத்தனை சில பிரச்சனைகள் வரும். இப்போ ஜெபக்குறிப்பு எதுக்காக கொடுக்கணும், இவங்க ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுற, சில வியாதிப்பட்டு இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். சிலவங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி தற்கொலைக்கு நேராய் போகிறவருக்கான், அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும். ஏன் பிசாசானவன் அந்த ஆத்மாவை அவன் என்ன செய்த கொள்ளை பொருளாக போய்விடாதபடி, வீணாய் போய்விடாதபடி அந்த சபை என்னன்னா மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற சபையாய், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதான சபை. இதுக்குத்தான் நாங்கள் வருகிறோம். தேவனுக்காக கொடுக்கிறதான சபை. அதுதான் கூடி ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட ஜெபம் நம்பர் 1, 2வது குடும்ப ஜெபம் நம்பர் 2, 3வது கூடி ஜெபிக்கிற ஜெபம். இந்த 3 ஜெபங்களும் முக்கியம்.
இந்த 3 ஜெபங்களும் முக்கியம். நம்ம கூடி ஒருவருக்காய். அப்பனா என்ன? அதுக்குத்தான் பழைய பாடலாம், பரிசுத்த உபவாசங்களை நியமிங்கள், ஜனத்தை கூட்டுங்கள். ஏன்? ஒருத்தர் நல்லா நான் சந்தேகமா அதான் நிறையப்பா நான் ஆசீர்வாதமாக இருக்கேன், நான் எதுக்கு ஜெபத்துக்கு போகணும்? நீங்கள் மற்றவர்களுக்காய். அப்படி மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கும் போது அதுதான் யோபு 42:10 சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபனா கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணா நம்முடைய ஆசீர்வாதம் அதான் ஒன்றுங்க. செல்ஃபிஷ் கிடையாது. நம்முடையதான சபையான எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவங்களும் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நமக்கு வர்ற கஷ்டம் நாளைக்கு அவங்களுக்கு வரலாம், அவங்களுக்குள்ள கஷ்டம் நமக்கு வரலாம். அவங்க என்ன பாடு இருக்கானோ, ஆனால் அதை குறித்து நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொன்னால் சந்தோஷப்படுவதை சந்தோஷப்படுங்கள், அழுகிறவங்களுடைய சந்தோஷப்படுங்கள், அழுகிறவங்களுடைய அழுங்கள். அப்படின்னா என்ன? அது என்னுடைய பிரச்சனை இருந்து அவருடைய வீட்டில் ஏதோ பிரச்சனை வந்தனா அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் குறிப்புகளும், அதுக்கு தான் அதிகாலை ஜெபம், ஆன்லைன் ஜெபம், இரவு ஜெபம், வெள்ளிக்கிழமை ஜெபம், பெண்கள் ஜெபம், ஆண்கள் ஜெபம், வாலிபர்கள் ஜெபம், இத்தனை எதுக்கு? மற்றவர்களுக்காக. நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார், நமக்கு ஒன்றும் பிரச்சனை. ஆனால் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அறிந்து கொள்ளுங்க. டயத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க வீணான காரியங்களுக்கு. இன்றைக்கு அதான் ஆண்டவர் அவ்வளோ 26 சொல்லும்போது சொல்லுவாப்ல, இன்றைக்கு அதான் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். கட்டுக்கதைகளுக்கு தான் இன்னைக்கு நிறைய சாயுது. ஆனதா கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சுவாவ அன்பு, அந்த அன்பு தணிந்து போகும். நம்ம அன்பு தணிந்து போகக்கூடாதுங்க. எந்த வகையில் குடும்பத்தில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் முன்னாடி இந்த மாதிரி இவங்க பேசுகிறே அப்படி இப்போ இப்படி தான். ஏன்? அதுக்கு இடம் கொடுக்க, பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். நான் மாத்திரம் இல்லை, செல்ஃபிஷாக சுயநலமாக போகிறது இல்லை. இயேசு கிறிஸ்து சுயநலமாக போனால் நீங்களும் நானும் ஏமாத்திரம். தன் சொந்த குமாரன் என்றும் பாராதபடி நமக்காய் தந்தனர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவர் அதான். அடுத்து ஆண்டவர் செருசலேமின் சமாதானத்துக்காக நீ வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? சுகித்திருப்பாங்க. சுகித்துன்றதுன்னா செக்யூரிட்டி, பாதுகாப்பு. நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் காத்து கொள்ளுவார். உங்களையும் என்னையும் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்றா, யோபுக்கு போட்ட வேலியை கர்த்தர் என்ன செய்தார்? உங்களுக்கு எனக்கு போட்டு இருக்கிறார். இந்த பாதுகாப்பு கொடுத்திருக்கிறத உண்மையிலே நீங்க உணர்றீங்களோ உள்ள இல்லையோ, ஆனா சத்துருவுக்கு தெரியுங்க. உங்க வீட்டை சுற்றி வேலி அடைத்திருக்கிறது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா சத்துருக்கு பிசாசுக்கு தெரியும். அதான் அவன் கேட்கிறான், நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிச்சு தேவனை துதித்து ஆண்டவர்களுக்காக ஜெபித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து ஆண்டவருக்கு என்று கொடுத்து நீங்க சபையில பண்றீங்களோ, உங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன பேரா வேலி அடைத்து பாதுகாப்பார். ஒருவனும் உள்ள வர முடியாதுங்க. பாதுகாப்பு அதுதான். சிலவங்களுக்கெல்லாம் நிறைய ஏதோ ஆக்சிடென்ட் மித்தெல்லாம் வருது. காரணம் என்ன? ஆனா நமக்கு நடக்காது. காரணம் என்ன? கொரோனா வந்தது, எத்தனையோ பேர் செத்தாங்க. ஊழியக்காரர்கள் எல்லாம் கூட எவ்வளோ ஊழியக்காரர்கள் செத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் 2-3 பேர் என்னோட பழகின நான் பழக ஊழியக்காரர் செத்தாங்க. அவங்கள விட நீங்கள் நான் பரிசுத்தமா? அவங்கள விட நீங்கள் நான் மேன்மையா? இல்லை. ஆண்டவர் நம்மளை இன்னும் தரப்படுத்துறதுக்காக, தகுதிப்படுத்துறதுக்காக உங்களை என்னைய வச்சிருக்கார். எத்தனை பேர் ஆமைங்க? அல்லேலூயா. அதான் பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. அவ்வளோதான். எல்லா கொள்ளை நோய்க்கும் அவங்களுக்கும் அவர் விலைக்கு பாதுகாப்பார். நமக்கு அந்த விசுவாச நம்பிக்கை இருக்கிறது. ஜெபிக்கிறோம், அதுக்கு தான் இதுதான் ஜெபம். அதனால தான் சொல்லாது. ஆனால் எல்லா ஆண்டு சொன்னார், பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்ன வழியில் எல்லா மனுஷருக்காகவும் நான் வேண்டுதல், அதுக்கு தாங்க சபை. நீங்க எந்த அளவுக்கு எருசலேமை சபையிலே நீங்க முக்கியப்படுத்தி, சபைனா இன்னைக்கு சொல்றது மாத்திரம், இங்க கேட்கறது, இன்றைக்கு வந்து போறது மாத்திரம் அல்ல, இங்க கேட்கப்பட்டதான அந்த வார்த்தைகளை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில, ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுல ஆசீர்வாதம் இல்லை, திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வேற நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஒப்பு கொடுத்தீர்களோ அப்பதான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதம்.
எத்தனை பேர் ஆமைங்கிறீங்க? வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆசீர்வாதம் பெறதான் வந்திருக்கிறோம். நல்லதான், உங்களுடைய வாஞ்சை நல்லது, ஆலயத்துக்கு வந்தது நல்லது. அதான் சொல்ல, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். மகிழ்ச்சி நல்லது தான். கர்த்தரை நான் ஆசீர்வதிக்க போறா, என் பிள்ளையை ஆசீர்வதிக்க போறா, என்னுடைய பிரச்சனையை மாற்ற போறா, கடன் பிரச்சனை எல்லாம் எல்லாத்தையும் மாற்றுவார். ஆனால் ஞானமாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களா, கீழ்ப்படுத்தீங்களா? நீங்கள் புத்தியினமாக செஞ்சு போய் ஆண்டவரை பழி சொல்லக்கூடாது. அதான் நம்மை நாம் நிதானித்தறிந்தால் நாம் அதுக்கு தான் ஆண்டவர் அதான் வச்சிருக்க. அப்பனா என்ன, நமக்கு ஆண்டவரை இந்த மற்றவர்களுக்கு ஜெபிக்க, அதுதான் ஆண்டவர் சொல்லுது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவள், சபையை நேசிக்கிறவங்க, ஊழியத்தை நேசிக்கிறவங்க, ஆண்டுடைய வசனத்தை நேசிக்கிறவங்க, ஜனங்களை நேசிக்கிறவங்க, அவதை நேசித்து நாம் அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, அவங்களுடைய தான் சமாதானம், பீஸ். அடுத்து என்ன, பாதுகாப்பு. அடுத்து என்ன கிடைக்கு, அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம், ப்ராஸ்பரட்டி. இதில் இந்த வார்த்தை, தமிழ் வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று போல், மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பு. என் வாழ்க்கையில் செழிப்பு இல்லையே, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, என் வாழ்க்கையில் விமர்சனம் இல்லையே, என் வாழ்க்கையில் விருத்தி இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவங்க, ஆண்டவர் இதை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அதுதான். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுப்புத்திரனும் அல்ல. இந்த வசனத்தை நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். அவர் வசனம்தான். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகலை. என்ன பிரச்சனை, என்ன குறை, என்ன இருக்கு, எல்லாம் காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள, நமக்குள்ள தான் இருக்குது. இந்த வசனத்தை வச்சு நிதானித்து பாருங்க. பற்றனா நமக்கு என்ன கிடைக்குமா, அதான் சொல்றார், சமாதானம், பாதுகாப்பு, செழிப்பு. அதனால தான் அடுத்து 8ஆம் வசனம் சொல்லப்படுது, என் சகோதரன் சொல்லுங்க, என் சகோதரன் நிமித்தம், என் சிநேகித நிமித்தமும் உன்னில் சமாதானம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். எந்த சகோதரர்களாலும் சகோதரிகளான, இதில் சகோதரி சொல்ல நினைக்காதீங்க, கிறிஸ்துவுக்கள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. சகோதரர்கள் ஒருமித்து வந்தது என்னன்னா, எத்தனை தடவை நீங்கள் சகோதரர்கள் ஒருமித்து நீங்கள் வருகிறீர்களோ, எத்தனை தடவை நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, அத்தனை பேரை ஆசீர்வாதத்தை கத்த தருவார். அதுதான் அவர் தலையிலே வளைந்து தாடியிலே வழிந்து என்னது அங்கியிலே வடிகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதான் சகோதரர்கள் ஒருமித்து. அப்பனா எத்தனை நன்மை இன்மை வருது அதில் வருது. அதனால தான் கடைசி வசனம் அழகா சொல்லுகிறது, இந்த ஆலயத்துக்கு வருவ நிமித்தம், இந்த வார்த்தைகளை, இந்த காரியங்களை செய்தது நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆண்டவர் ஆசீர்வாதம் உண்டாதுக்கு உங்களை தேடி தேடி வந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள் தகுதி இல்லாமல் ஓடி போகிறதுனால ஆசீர்வாதத்தை, ஆலயத்துக்கு உண்மையிலே உங்களை எல்லாம் இப்படியே ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நீங்கள் தகுதி இல்லைன்னா ஆசீர்வாதம் மேலே போயிடும். எத்தனை பேர் ஆமைங்கிறீங்க? உண்மையிலே ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் வருவார். நீங்களும் நானும் தகுதி இல்லை என்று சொன்னால், அது நீங்கள் சிறு பிள்ளைங்களோ, வாலிப பிள்ளைகளோ, வயதானவர்களோ யாராக இருந்தாலும் சரி, தகுதி இல்லை என்று சொன்னார், ஆலயத்தின் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டா, குட், எல்லாம் என் வாழ்க்கையில் இந்த நாளைக்கு, இன்றைக்கி திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த ஆலயத்துக்கு வரந்தேன்னு எனக்கு குட், எல்லாம் நல்லா. ஒரு பிள்ளை நல்லா படித்தா, நல்லா பேசினா, அவனை பார்த்து என்ன சொல்கிறான், குட். உண்மையிலே இந்த வாரத்தில், அந்த வாரம் வர என் தேவன் என்னை நல்லா நடத்தினார் எடுத்து நீங்களும் நானும் சொல்லணும். நல்லா நடத்தினார் என்று சொல்வதற்கு நீங்களும் நானும் நடக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஆண்டோடைய வசனத்துக்கு பண்ணிங்கன்னா நிச்சயமாக என்ன செய்யத்த ஆதி. அப்போனா என்ன, தேவ ஆலயம், ஆலயம் என்பது ஆலயத்துக்கு வருகிறது என்பது எவ்வளோன்னு நீங்கள் என்ன செய்யுங்க. இல்லை, இன்றைக்கு இதெல்லாம் செய்யாமல் எப்படியோ ஆண்டவரை நம்ம புதிக்கிறோம். நம்ம வரலைன்னா யாராவது சிஸ்டர் பார்ப்பாங்க, பாஸ்டர் பார்ப்பாங்க, அவங்க என்ன ஏன் வரல, எது வரல, யாரை மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்குறார். உங்களுடைய நோக்கம் எங்கே இருக்குது அவருக்கு தெரியும். எந்த நாள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் நானும் ஆசீர்வாதத்துக்கு நாமெல்லாம் என்னது, நாமெல்லாம் தடை கிடையாது. நம்மளை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் எல்லாருடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம், ஊழியக்காருடைய எல்லா விருப்பம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், அந்த ஒரு வாரம், இந்த வாரம் முழுதும் நடக்கை பொறுத்து தான் அடுத்த வாரம் நமக்கு ஆசீர்வாதம். அதையெல்லாம் நாம் எப்படி செயல்படுத்துகிறோம், அவ்வளோதான். அந்த அதான் ஆசீர்வாதம்.
அப்படி ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு விரோதமாக கூட அவர் வருவார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே விரோதம் இருந்தால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? அதுக்குத்தான் 4வது வசனத்தை எப்படி இருக்கணும் என்பதைத்தான் ஆண்டவர். அப்போனா என்ன, உங்களுடைய நடக்கையும் என்னுடைய அடக்கையும் ஆண்டோடைய பார்வையில் விகாரமாக இருந்தால் கர்த்தரே நமக்கு விரோதமாய் மாறி. ஆனால் அந்த நிலைமைக்கு நாம் யாரும் போகாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, யோபு சொல்லுகிறான், நான் எதில் தவறினோ அதை எனக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. யோபு மாதிரி ஒரு மனுஷன், அப்பா பயங்கரமான ஆள். நான் எதில் தவறினோ அதை எனக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்ல. நான் எதில் தப்பு பண்ணேன்னு சொல்ல. இன்றைக்கி தப்பு பண்ணுறது சொன்னால் கோபம் தான் வருது. சொன்னால் இன்னொன்று, ஆமாம் நீங்கள்லாம் ஒழுங்கா, நான் மட்டும் செய்யலையா, அதெல்லாம் வேறையா அவ்வளோ. அவன் யோபு கேட்குறான், நான் எதில் தவறினோ அதை எனக்கு என்ன செய்யுங்க, நான் எது தப்பாக பேசியிருந்தா, தப்பாக சொல்லியிருந்தா, தப்பாக இருந்தால் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். இப்படிப்பட்டதான குலம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே எனக்கும். அதான் ஆராதனையின் பலன் கிடைக்கும். இப்படி எதிர்த்து நின்றவங்களாக இருந்தால் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா.